ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 வந்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் கலம் கவல். இந்த கதை நடக்கிறது 2012. இந்த படத்தோட ஹீரோ மம்முட்டி. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் பேர் ஸ்டான்லி. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்டான்லி நைட்டு அவர் ஃபேமிலியோட டிவி பார்த்துட்ருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வரும். வேலை விஷயமாக கால் வந்திருக்குன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போவார். ஆனால் அவர் பார்க்க போகிறது ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு இவருக்காக வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. இவரும் அவர் ஒய்ஃப் கிட்ட சீக்கிரமே இவங்களை பற்றி சொல்லி டிவோர்ஸ் வாங்க போகிறதாகவும் சொல்வார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டிவியில் ஒரு கொலை பற்றின நியூஸ் ஓடும். அதை பார்த்து இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களான்னு இந்த பொண்ணு கேட்பாங்க. அதுக்கு ஸ்டான்லி மனுஷங்களுக்கு அதிக சந்தோஷம் கொடுக்கறதே இந்த கொலை தான்னு சொல்வார். அப்போ என்னையும் கொலை பண்ணுறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லி அவங்க போட்டிருந்த ஷாலை வச்சு விளையாடுற மாதிரியே அவங்கள கொண்டுடுவார். அந்த பாடியை சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டும் போயிடுவார். ஸ்டான்லி ஒரு சீரியல் கில்லர். இப்போ ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு அவளை அந்த ஊரில் இருக்க ஒரு பையன் தான் கூட்டிகிட்டு போனான்னு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். அது ஒரு ஊர் கலவரமாகவே மாறியிருக்கும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்து ஜெயகிருஷ்ணன்னு ஒருத்தரை போலீஸ் வர வைப்பாங்க. அவர் வந்து அந்த பொண்ணு இவங்க சொல்கிற மாதிரி அந்த பையன் கூட ஓடி போகலன்னு இன்வெஸ்டிகேஷன் முடித்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பொண்ணோட ஃபேமிலி சொன்ன மாதிரி இவங்க அந்த ஊரில் இருக்க பையனோட ஓடி போகலன்னா அப்போ எங்கே போனாங்கன்னு ஜெயகிருஷ்ணன் தேட ஆரம்பிப்பார். அப்போது அந்த பொண்ணோட கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே நம்பருக்கு அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணி பார்க்குறப்போ அது இதுக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு பொண்ணோட நம்பராக இருக்கும். அந்த பொண்ணும் ஒரே மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. அந்த பொண்ணோட கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நம்பருக்கு கால் போயிருக்கும். அந்த நம்பர் யாருதுன்னு செக் பண்ணி பார்த்தாலும் அதுவும் இதுக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு பொண்ணோட நம்பராக இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி காணாமல் போன பொண்ணுங்கள்லாம் எந்த டேட்டில் காணாமல் போனாங்கங்கிற லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்போ தமிழ்நாடுல ஒரு பொண்ணு காணாமல் போயிருந்தா அடுத்து காணாமல் போன பொண்ணு கேரளாவாக இருக்கும். இப்படி தமிழ்நாடு கேரளான்னு மாற்றி மாற்றி தான் அவர் பொண்ணுங்களை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவார். காணாமல் போன எல்லா பொண்ணுங்களும் காணாமல் போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆள் கூட நிறைய பேர் பார்த்ததா சொல்லுவாங்க. ஆனால் அவரோட பேரும் அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸ்டான்லி அவரோட விக்டமை எப்படி சூஸ் பண்ணுவார்னா மேரேஜ் புரோக்கர்கிட்ட டிவோர்ஸ் ஆன அப்புறம் விடோவான பொண்ணுங்களை அவர் சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்க்குறதா சொல்லி அதுலேருந்து ஒரு பொண்ணை இவரோட விக்டமாக சூஸ் பண்ணுவார். அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்கள லவ் பண்ணவும் வைப்பார். அவங்கள வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டும் இவர் கூட ஓடி வர மாதிரியும் அவர் தான் பிளான் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அவங்கள கொல்வார். அவர் அப்படி கொண்ட எல்லா விக்டமோட ஃபேஸையும் ஒரு புக்கில் வரைஞ்சும் வச்சுருப்பார். ஜெயகிருஷ்ணன் அந்த கில்லரை கண்டுபிடிக்க ஒரு போலீஸோட ஹெல்ப் கேட்டிருப்பார். அந்த போலீஸ் வேறு யாரும் இல்லை, ஸ்டான்லி தான். இந்த படத்தில் போலீஸ் தான் சீரியல் கில்லரும். ஜெயகிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீரியல் கில்லர்கிட்ட நெருங்கி போயிட்டுருப்பார். ஆனால் ஸ்டான்லியும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆனதுனால அவர் ஜெயகிருஷ்ணனை டைவர்ட் பண்ணி விட்டுட்டே இருப்பார். இவங்க இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சீரியல் கில்லிங் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டான்லி அதை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டார். அவரோட டெக்னிக்கை மாற்றிருப்பார். ஜெயகிருஷ்ணன் ஒரு கேஸை எடுத்தால் அதை சால்வ் பண்ணாமல் விட மாட்டார். இவர் தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லரை இவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்க போலீஸ் தானே இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.